இவர் எல்லா வகையான பாவங்களையும், ஏன் திருமணம் செய்யாமலேயே ஒரு குழந்தைக்கு தகப்பனாக மாறுகின்ற அளவிற்கு, திருமணத்திற்கு வெளியிலே ஒரு குழந்தையை பெற்று வாழுகிற அளவிற்கு இவர் இருந்தவர். இவருடைய தந்தையும் நம்பிக்கை இல்லாத ஒரு பதிதராக வாழ்ந்தவர். இவருடைய தந்தையையும் இவரையும் ஆண்டவருக்குள் மனமாற்றிய புனித மோனிகா, அவருடைய அம்மா, இவருடைய திருவிழாவை நேற்று நாம் கொண்டாடினோம். அன்புக்குரியவர்களே, புனித அகஸ்தினாரை பற்றி குருக்களுடைய கட்டளை ஜெபத்திலே அவர் கிறிஸ்தவ மறைபொருட்களை, கிறிஸ்தவ புண்ணியங்களை, கிறிஸ்தவ நெறிகளை, கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை கோட்பாடுகளை விளக்கி இருக்கிற விதத்தை குருக்கள் படிக்கிற போது அவர் எவ்வளவு பெரிய மறை வல்லுநராக இருந்திருக்க வேண்டும். புனித அகஸ்தினாரை பற்றி பார்க்கிற போது இவரையும் நான் புனித பவுலடியாரையும் பார்க்கிறேன். இவர்கள் இருவருமே ஞானமிக்கவர்கள், பெரிய அறிவாளிகள். ஆனால் இவர்கள் கண்கள் திறக்கப்படாதவரை, கடவுளால் தொடப்படாதவரை இவர்கள் இயேசுவின் இதய அன்பை, இயேசுவினுடைய இதய தாகத்தை, இயேசு நம்மை மீட்க வந்த மறைபொருளை புரிந்து கொள்ளவே இல்லை. கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் பவுலடியாரை ஆட்கொண்ட போது சவுலாக இருந்தவர் பவுலாக மாறி எந்த கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் அழிக்க நினைத்தாரோ அதே கிறிஸ்துவை அறிவிக்கிறவராகவும் கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிறவராக மாறுகின்ற பெரிய புனிதராக மாறினார். அதுபோல 33 வயதுல இவருடைய தாயின் ஜெபமும் இவர் நெருக்கமாக பழகிய புனித அம்ரோசியாருடைய வழிகாட்டுதலும் இவருக்கு கடவுளுடைய வெளிப்பாட்டை கிடைத்தது. ஒரு குழந்தை இவர் கண் விழித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு குழந்தையானது புனித அகஸ்தினே, அகஸ்தினே எடுத்து வாசி, அகஸ்தினை எடுத்து வாசி, அகஸ்தினை எடுத்து வாசி என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே இருந்ததாக சொல்கிறார். அவர் விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறார். அப்பொழுது ரோமர்களில் திரும்பும் 13வது அதிகாரத்தில் இந்த உலக இச்சையின்படி வாழ்வதல்ல, இந்த உலக இச்சையின்படி வாழ்வதனால், உலக இன்பத்தின்படி வாழ்வதனால் ஒரு மனிதன் அழிந்து போவான். கடவுளுடைய நியாயத்தின்படியும் கடவுளுடைய மீட்பின்படியும் கடவுளுடைய விருப்பத்தின்படியும் வாழ்கிறவன் தன் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வான் என்ற அந்த பகுதி அகஸ்தினாருடைய வாழ்க்கையை மாற்றுவதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, புனித அகஸ்தினாருடைய திருவிழாவை திருச்சபை என்று கொண்டாடுகிறது. இவர் இயேசுவின் இதயத்தை, இயேசுவின் இதய அன்பை, இயேசுவினுடைய மனிதர்கள் மீது கொண்டிருக்கிற இரக்கத்தை, அவருடைய மனு உருவை இதையெல்லாம் புரிந்து கொண்ட பின்பு அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார். கன்ஃபெஷன் ஆஃப் சென்ட் அகஸ்டின் என்ற இவருடைய சுயசரிதை, தன்னுடைய வாழ்க்கையின் விசுவாச பயணத்தின் வெளிப்பாடுகளை பற்றி எழுதுகின்ற அந்த அருமையான நூல் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் படிக்க வேண்டிய நூல், ஒவ்வொரு குருவானவரும் படிக்க வேண்டிய நூல். ஒரு கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்தவனாக மாறியதிலும் கிறிஸ்தவனாக ஆண்டவருக்குள் மாறும்போது அவன் எப்படிப்பட்ட வாழ்விலிருந்து வருகிறான், அவனுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தது, இந்த உலகத்திலே அவன் எவ்வளவு தடுமாறி ஆண்டவருக்குள் வந்தவுடன் எவ்வளவு உருமாறி அவன் உறுதி பெறுகிறான் என்பதை அந்த நூலிலே தன்னுடைய பாவ வாழ்க்கையும் தான் தடுமாறிய நிலையையும் உண்மையை தேடி கடவுளை தேடி அவர் அலைந்ததையும், he was searching for the truth, finally he found out that Jesus was the truth. இயேசுவே ஆண்டவர் என்ற அந்த உண்மையை அறிந்த பின்புதான் அவர் சொல்லுகிறார், என் ஆன்மா இவ்வுலகில் பலவற்றை தேடி அலைந்தது, எதிலும் இளைப்பாறி கொள்ளவில்லை. ஆண்டவரை உண்மையில் இளைப்பாற்றி அடைகின்றவரை அது இளைப்பாறுவதே இல்லை என்று சொல்கிறார். இதைவிட அருமையான அவருடைய இன்னொரு நூல் தி சிட்டி ஆஃப் காட், கடவுளின் நகரம் என்ற நூல். இந்த கடவுளின் நகரத்திலே, உலகத்திலே மனிதனின் நகரம், கடவுளின் நகரம், ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அவன் உருவாக்குகின்ற நகரம், அவனுடைய சொந்த எண்ணம், இந்த உலக இச்சை, இந்த உலகத்தின் நோக்கம், இந்த உலகத்தின் வெற்றி, இந்த உலகத்தின் மகிமை எல்லாம் கொண்டிருக்கிற மனிதனுடைய நகரம். இன்னொன்று கடவுளின் நகரம். இந்த மனித நகரத்திலிருந்து எப்படி அகஸ்தினார் கடவுளின் நகரத்திற்கு வந்தார் என்பதை
ஒவ்வொருவருமே தன் வாழ்க்கையில் அனுபவிப்பதாக சொல்கிறார். இதை தாண்டி ட்ரினிடாட்டே என்று தமத்திருத்துவத்தை பற்றியும் இன்னும் பல்வேறு விதமான புனித தன்மைகளை பற்றியும் அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். ஆகவே இவருடைய நூல்கள் திருச்சபைக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். இவர் புனிதராகவும் திருச்சபையின் மறை வல்லுநராகவும் திருச்சபை இவரை போற்றி கொண்டாடுகிறது. ஒரு பெரிய பாவி, எந்த பாவத்தையுமே நான் செய்யாமல் விடவில்லை என்று வெளிப்படையாக தன்னுடைய நூலிலே எழுதியிருக்கிற ஒரு பெரும் பாவி, அல்லது கடவுள் இயேசுவால் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாவி திருச்சபையில் எவ்வளவு பெரிய மணிமுடியாக இருக்க முடியும்? கடவுள் இவரை எவ்வளவு உயர்த்தினார், கடவுள் இவரை எவ்வளவு பயன்படுத்திக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆக எந்த ஒரு பாவியும் கடவுளுடைய அருளை தேடினால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் மனமாறுவான், அவன் புனிதனாக முடியும் என்பதற்கு புனித அகஸ்தினார் ஒரு சான்றாக இருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, in every sinner there is a saint, in every saint there was a sinner என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பாவியிலும் ஒரு புனிதன் மறைந்திருக்கிறான். ஒவ்வொரு புனிதரிலும் ஒரு பாவி கடந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த விதத்திலே இயேசுவின் இதயத்தை உற்று பார்ப்போம். இயேசுவின் இதய அன்பை நாம் நினைவு கூறுவோம். இயேசுவின் இதயம் நம்மை குறித்து துடித்துக் கொண்டிருக்கிறது. நம்மை மாற்றுவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை அர்ச்சிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற இயேசுவின் இதயத்தை நினைவு கூறும் இந்த வெள்ளிக்கிழமை திருப்பலியில புனித அகஸ்தினாருடைய பரிந்துரையால் இயேசுவின் இதய அன்பு இன்று தங்களுடைய திருமணத்தை கடவுளுடைய அருளோடு தொடங்குகின்ற விஜயராகவன், பிரித்தியா இந்த தம்பதியர்கள் நிறைவாக பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் பன்ருட்டி நம்முடைய திருத்தலத்திற்கு அடிக்கடி வந்து இங்கு ஜெபித்து இங்கே தங்கி நவ நாட்கள் எல்லாம் பங்கு கொண்டு இப்பொழுது உடல்நிலை சரியானாமல் இருக்கிற திருவாளர் மைக்கேல் என்பவர், அவருக்கு நல்ல சுகம் வேண்டும், புனித அகஸ்தினாரை போல பெரிய மாற்றம் வேண்டும், அவரிடம் இருக்கிற தேவதாகம், கடவுள் பற்று, அவர் எந்தவித மன உளைத்திற்கு உள்ளாயிருந்தாலும் ஆண்டவர் திருவருடைய அன்பால் அதை எடுத்து போட வேண்டும் என்றும் உருக்கமாக ஜெபிப்போம். மேலும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று நலமடைந்து வருகின்ற அத்தை பிலோமினா அவர்களுக்கு இயேசுவின் திருவருடைய அன்பால் நல்ல சுகமும் முழு சுகமும் அவருடைய குடும்பத்திற்கு தேவ ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் முழு சுகத்தோடு வாழ ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்றும் நாம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நம்முடைய பாதுகாவலர் கனவில் புரிந்த சூசியப்பர் வழியாக இயேசுவின் திருவிழத்துக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிற பாவிகளாகிய நாம் நம்முடைய பலவீனத்தை, பாவிகளை, இயேசுவின் இதயத்தை காயப்படுத்தியதை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பசியமனையாய் வானந்து புனிதர்களையும் சகோதர சகோதரியை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த இறுதி ஆண்டவர் திருப்பலி வழியாக நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
எங்கள் மீது நீர் பொழிந்து வருகிற பேரன்பையும் உம்முடைய தியாகத்தையும் மீட்பையும் எங்கள் மீது கொண்ட அன்பினால் பற்றி எறியும் திரு இருதயத்தை கண்ணோக்கியவர்களாய் உம்மை புகழ்ந்து வணங்குகின்றோம். ஆயிரம் மறைவலுமான புனித அகஸ்தினாருக்கு நீரளித்த உளப்பாங்கை உமது திருச்சபையின் புதுப்பித்தருள உண்மை வேண்டுகிறோம். நாங்கள் அதே உளப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகிய உண்மை மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணராகிய உண்மையை நாடி திரியவும் எங்களுக்கு அருள்மீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானவுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனம் 17 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளை, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தி அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை நீக்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அருள் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வல்லமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Yeah.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொண்டு வாருங்கள் என உரத்த குரல் ஒலித்தது. மணமகனின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவுரைகள் முன்மதியுடையவரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையோர் மறுபடியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுபடியாக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, திரு ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே, நான் முன்னுரையில் சொன்னது போல மனித வாழ்க்கை என்பது ஒரு தேடல். இந்த தேடலிலே மனிதன் தன்னுடைய அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யவும் தன்னுடைய ஆழ்மன இயக்கங்களை பூர்த்தி செய்யவும் தேடிக்கொண்டிருக்கிறான். இவனுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கிற உண்ணும் உணவும், இருக்க இடமும், உடுக்க உடையும் இவனுடைய அன்றாட அத்தியாவசிய தேடல்களாக இருக்கிறது. இதை பெற்றுக்கொண்ட மனிதன் நிறைவடைவதில்லை. அதற்கு மேல் அவன் உள்ள அமைதியை தேடுகிறான், உள்ளத்து நிறைவை தேடுகிறான். தன்னுடைய வீட்டில் பொருளால், இந்த உலக பொருட்களால், மட்டீரியல் என்று சொல்லுகிறோமே, பொருட்களால் நிறைவு செய்வதை மனிதன் நிறைவு செய்த போது அவன் அந்த பொருட்களால் அடைகின்ற நிறைவை தனக்கு நிறைவு கொடுப்பதாக பார்ப்பதே இல்லை. நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே சைக்கிளில் போகிற ஒவ்வொருவனும், நடந்து போகிற ஒவ்வொருவனும் சைக்கிளில் போக ஆசைப்படுகிறான். சைக்கிள் கிடைத்தவுடன் அவன் நிறைவடைவதில்லை. அவன் என்ஜின் பொருத்திய மோட்டார் பைக்கை எதிர்பார்க்கிறான். மோட்டார் பைக்கில் போகிறவன் இன்னும் வெயில் படாமல் காரில் போன்றால் நல்லாக இருக்குமே என்று எதிர்பார்க்கிறான். காரில் போகிறவனும் சாதாரண கார் தானா, நல்ல விலையுயர்ந்த காரில் செல்ல வேண்டுமே என்று பார்க்கிறான். ஒரு காரில் பொத்தாது, குடும்பமாக போக பெரிய கார் ஒன்று வாங்கலாம் என்று பார்க்கிறான். இப்படி பயணம் செய்கின்ற பயண ஊர்தியிலேயே அவன் திருப்தி அடையாமல் இன்னொன்றை தேடிக்கொண்டே இருக்கிறான். அதுபோல சொத்து சேர்ப்பதில்லை, வீடு கட்டுவதில்லை, பொருட்களை சேர்ப்பதில்லை, மனிதன் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு அவன் தாவிக்கொண்டே இருக்கிறான்.
ஆனால் எவ்வளவு பெரிய வீட்டை கட்டியவனும் எவ்வளவு சொத்தை சேர்த்த உலக பணக்காரனும் எந்த நேரத்திலும் நான் நிறைவடைந்து விட்டேன், நிம்மதியாக இருக்கிறேன், மன மகிழ்வோடு இருக்கிறேன் என்று வரலாற்றில் கூறியதே கிடையாது. சாதாரண கல்லூரியிலிருந்து வேலை இழந்து படிப்பு முடியாமல் கல்லூரியை விட்டு விலகிய ஸ்டீவ் ஜோப் என்பவர் தான் ஆப்பிள் கம்ப்யூட்டரையும் ஐபோனையும் நாம் ஐபேட் என்று சொல்லுகிற எல்லாவற்றிற்கும் அதை கண்டுபிடித்தவராக இருக்கிறார். இதை கண்டுபிடித்து அவர் உருவாக்கியதனுடைய விளைவு மிக குறுகிய காலத்தில் ஒரு 10-15 ஆண்டுகளில் உலகத்தின் முதல் பணக்காரனாக மாறுகிறார். உலக அளவிலே நிறுவனங்களை உருவாக்குகிறார். மைக்ரோசாப்ட், பில் கேட்ஸ் எல்லாம் தாண்டி போகிறது அவருடைய சொத்து. பரிதாபம், அவர் 50 வயதுகளிலே அவருக்கு கேன்சர் நோய் வருகிறது. உடல் அளவிலே பாதிக்கிறது. அவர் தன்னுடைய தேடலிலே, தன்னுடைய முயற்சியிலே மேலும் வெற்றி பெற வேண்டும் என்ற தாக்கம் ஒரு பக்கம், நோயின் கொடுமை ஒரு பக்கம். நோய் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொன்று கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அவர் சொன்னார், நான் தேடிய எதுவும் எனக்கு நிம்மதி தரவில்லை. நான் சேர்த்த இவ்வளவு செல்வமும் என்னை இந்த நோயிலிருந்து குணப்படுத்த முடியாது வெட்கி நிற்கிறது. இவ்வுலகத்திலே பொருள் தேடி, பதவியை தேடி, அதிகாரத்தை தேடி, உலக செல்வத்தை தேடி என்னை போன்று தோற்று போய் விடாதீர்கள். உங்களுக்கு உள்ள அமைதி தருகின்ற, நிம்மதி தருகின்ற, நிறைவை தருகின்ற ஒன்றை தேடுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு இறந்திருக்கிறார். நாம் வாழ்ந்த காலத்துல நம்மோடு ஒருவராக வாழ்ந்து இந்த உலகம் நிறைவை தர முடியாது என்பதை நமக்கு விளக்கி சொல்லி செத்து போனவர். ஆனால் அவருடைய படைப்புகளை நாம் கரங்களில் வைத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, இந்த ஸ்டீவ் ஜோப் மட்டுமல்ல, இவர் வாழ்க்கையிலே உயர்ந்து பெரிய நிலை கிடைத்தவர். ஆனால் வாழ்நாளில் தான் அடைந்த எதுவும் தனக்கு தேவையானதை கொடுக்க முடியாத நிலையிலே இருப்பதை பார்த்தவர். இப்படித்தான் புனித அகஸ்தினார் வாழ்ந்தார். அவர் ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பாத ஒரு பதித குடும்பத்திலே பிறந்தவர். He was in a pagan family. His father was a pagan. ஆனால் அவருடைய தாய் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கையுள்ளவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை அறிந்து அந்த இயேசு கிறிஸ்துவிலே தன்னுடைய மகனும் தன்னுடைய கணவரும் ஞானஸ்தானம் வர வேண்டும் என்பதற்காக ஜெபித்து அவர்களுக்கு போதனைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு போதனையாளராகவே தாய் மாறிப்போனார். அகஸ்தினார் ஒரு பக்கம் பெரிய ஞானி, அவர் அறிவாளி, அறிவு தேடுகின்றவராக இருந்தார். அவர் நாஸ்டிக் என்று சொல்லுகின்ற அறிவு சார்ந்த கொள்கையுடையவர்கள், மனிக்கேயிஸ்ட் பொருள் சார்ந்த கொள்கையுடையவர்கள், மெட்டீரியலிஸ்ட் உலகம் சார்ந்த கொள்கையுடையவர்கள். இப்படி ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற கொள்கைகள் அல்லது கருத்தியல்கள் எல்லாம் ஏதோ ஒரு நிறைவை அது குறித்து காட்டி அதை அடைவதற்கு இட்டு செல்கிறது. சோசியலிசம் பார்க்கிறோம், ஜனநாயகத்தை பார்க்கிறோம், ஆன்மீகத்தை பார்க்கிறோம், அரசியலை பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு விதமான கருத்தியல், மனித வாழ்வில் கருத்தியல்கள். இவையெல்லாம் மனிதனுக்கு ஏதோ ஒன்றை தருவதாக வாக்களிக்கின்றன. ஆனால் எல்லாவற்றிலும் ஓடுகிற மனிதன் கடைசியிலே ஒரு எல்லையை அடைந்துவிட்டு நான் தேடியதை கொடுக்கவில்லையே என்று சோர்ந்து போகின்றதை தான் பார்க்கிறோம். எல்லா விதமான கொள்கைகளுமே தோற்று போன கொள்கைகளாக, ஒரு முழுமையான கொள்கைகளாக இல்லை. அப்படி ஒரு முழுமையான கொள்கையாக இருந்திருந்தால் இந்த உலகத்திலே ஜனநாயகமோ அல்லது கம்யூனிசமோ ஏதோ ஒன்று நிலைத்து எல்லா மக்களையும் ஒன்று கொண்டு இருக்கும். ஆனால் இவர்கள் எல்லாம் நிறைவடையாத ஒரு கொள்கையை தேடியவர்கள் என்பதைத்தான் பார்க்கிறோம். அந்த விதத்திலே அகஸ்தினார் இந்த கொள்கைகள் பின்னாலெல்லாம் போய் அந்த கொள்கையின்படி வாழ்ந்து, அந்த கொள்கையின்படி எல்லா பாவங்களிலும் இருந்து அவர் வாழ்ந்தவர். இறுதியில புனித அம்ப்ரோசியாரை அவர் சந்திக்கின்ற வரை 4வது நூற்றாண்டிலே 354 பிறந்த இவர் ஏறக்குறைய 390களிலே அவர் 33 வயதிலே விவிலியத்தை படித்து அவர் முழு மனமாற்றம் பெற்று புனித அம்ப்ரோசியாருடைய வழிகாட்டுதலே அவரை ஆன்மீக குருவாக கொண்டு பெரிய புனிதராக மாறுகிறார்.
அவருடைய அடிக்கடி நம்முடைய சொல்லப்படுகின்ற புனித அகஸ்தினாருடைய கூற்று, இறைவனில் இளைப்பாறும் வரை என் ஆன்மா இளைப்பாத்தியை அடைவதில்லை. My heart does not rest until it rests in God என்று சொல்லுகிற இந்த போதனை மிக முக்கியமானது. புனித சவேரியார் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் இந்த ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன பயன் என்று கேட்டார். அது அவரை மாற்றியது. இவர்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? இந்த இயேசுவின் இதயம் எதற்காக நமக்காக துடிக்க வேண்டும்? இந்த இயேசு ஏன் விண்ணிலிருந்து மண்ணில் இறங்க வேண்டும்? மனிதர்கள் அழிந்து போகக்கூடாது. அழிந்து போகின்ற உலகத்தில், முடிய போகின்ற உலகத்தில், நிலையற்ற உலகத்தை நிலையானதாக பொய்யாக மனிதன் நம்பிக்கொண்டிருக்கிறார். நிறைவான நிலையான வாழ்வை தருகின்ற, நிறைவாழ்வை தருகின்ற அந்த வாழ்வை தேடி, அந்த வாழ்வை தருகிற ஆண்டவரை தேடி, கடவுளை தேடி, தன்னை படைத்தவரை, தன்னை காக்கிறவரை, தன்னை காத்து கொண்டிருக்கிறவரை, ஒவ்வொரு கணமும் நான் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கிற கடவுளை தேடுகின்ற அந்த ஞானம் இல்லாமல் இருக்கிற அந்த மனித நிலையிலே அதை சுட்டி காட்டுவதற்காகவே ஆண்டவர் கடவுள் இந்த உலகத்தின் மீது, தான் படைத்த மனிதன் மீது, தன் சாயலான மனிதன் மீது மிகுந்த இரக்கம் கொண்டவராக இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் இறங்கி வந்து மனிதர்களுக்கு கடவுளுடைய பேரன்பை வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு நற்போதனைகளை கொடுத்தார், புதுமைகளை செய்தார். கடவுள் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார். குருடனாக இருப்பதை பார்த்து கடவுள் கண் கலங்கினார், அவனுக்கு பார்வை கொடுத்தார். ஒருவன் நடக்க முடியாமல் தவித்த போது உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என்று இரக்கம் கொண்டார். இப்படி முடவனை, செவிடனை, குருடனை, குறையோடு இருக்கிற எல்லாரையும் நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். யோவான் 10:10 சொல்வது போல, வாழ்வளிக்க வந்தேன், மனிதன் அதை நிறைவாக பெற வேண்டும் என்று விரும்புகின்ற நல்ல ஆயனாக தன்னை அழித்துக் கொள்கிறவராக, தன்னை அழித்துக் கொண்டு, தன்னை துறந்து, தன்னை வெறுத்து, தன்னை மறுத்து, தன்னையே கொடுத்து நம்மையெல்லாம் மீட்கின்ற அந்த பேரன்பு தானே இயேசுவின் திருவிழை அன்பு. இதை புரிந்து கொண்ட அந்த புனித அகஸ்தினார் பெரும் புனிதராக மாறுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய மறைபொருளை எல்லாம், விவிலியத்தின் விளக்கங்களை எல்லாம், கடவுளுடைய மறைபொருட்களை எல்லாம், மூவர் தேவன் எப்படி ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார், இதை பற்றியும், நற்கருணையை பற்றியும், இன்னும் திருவருட்சாதங்களை பற்றியெல்லாம், மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு இறை தன்மையிலே அவன் விண்ணை அடைவதாக இருக்க வேண்டும், மோட்சத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். 4 காரியங்களை சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய இறுதி தீர்ப்பை பற்றி கவலைப்பட வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்தை குறித்து கவலைப்பட வேண்டும். ஒரு மனிதன் மோட்சம், நரகம் ஆக தண்டனை, தீர்ப்பு, மரணம், மோட்சம், நரகம், இந்த 4ஐயும் சிந்திக்கிற மனிதன் அவன் புனிதனாக மாறிவிடுவான். இவற்றை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற மனிதன் கடவுள் தன் வாழ்க்கையிலே நம் மனிதனுக்கான இலக்கு, மனிதனுக்கான நோக்கம், மனிதனுக்கான டார்கெட் எது, அவன் எங்கு போய் சேர வேண்டும் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டால் அவன் பாதையை சரியாக அமைத்துக் கொள்வான். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் என்றதை சொன்ன இயேசு ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். நான் எப்படி வான் மீது ஏறி சென்றனோ அதுபோல நான் மறுபடியும் வான் படைகளோடு இறங்கி வந்து நடுத்தீர்க்க வருவேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். புனித நத்தனியலுக்கு பர்த்தலமேயுக்கு சொல்லும் போது, நீ மணமகன் உன்னை கண்ட அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்பதனால் நம்பினாயா? இதைவிட மேலான காரியத்தை காண்பாய். மணமகன் மீது வானதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அவர் மகிமையோடு இருப்பதையும் நீ பார்ப்பாய் என்று சொன்னார். அந்த மகிமையான நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அந்த மகிமையின் தேவன் வருவார். அவர் நம்மை எதிர்கொண்டு வருகிறார். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நான் இறக்கின்ற நாள், நான் அந்த மகிமையின் கடவுளை சந்திக்கின்ற நாள், நான் கடைசியில் எல்லோரோடும் நடுத்தீர்வைக்கு வருகின்ற பொது தீர்வை ஒன்றும் இருக்கலாம். இந்த தனி தீர்வையிலும் பொது தீர்வையிலும் நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இயேசுவிடமிருந்து பெறப்போகிறேன் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே அந்த 10 கன்னியர்கள், 5 பேர் அறிவிலிகள், fools, 5 பேர் ஞானிகள், they are clever virgins. ஆக அந்த 5 அறிவிலிகளான முட்டாள்களான கன்னியர்களைப் போல பார்த்துக் கொள்ளலாம் என்று, அல்லது தூக்கம் வந்தால் மயங்கிவிட்டு நாம் போகின்ற வேளைக்கு நம் தமிழிலே சொல்வார்களே, சிறைக்கு போனவன் கத்தி இல்லாமல் போனால் என்ன அர்த்தம் என்பது போல நாம் இந்த உலகில் வாழ்கிறோம். நாம் மோட்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், விண்ணகத்தை நோக்கி போகிறோம். எப்பொழுதும் சாகலாம். சாகிற போது இறைவனை அடையவில்லை என்றால் நாம் வாழ்ந்ததனுடைய அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இயேசுவை தேடுகின்ற வாழ்வு, இயேசுவிலே நிறைவை காணுகிற வாழ்வு நமக்கு நிறைவையும் நிறைவாழ்வையும், நானே உயிர்ப்பும்
நானே உயிரும் என்று சொன்ன ஆண்டவர், என்னை உண்பவன் வாழ்வான் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் புரிந்து அறிந்து அதை தியானித்து ஆண்டவரை தேடும் மக்களாக, எல்லாவற்றுக்கும் மேலாக இறையாட்சியையும் இறைவனையும் தேடும் மக்களாக நாம் புனித அகஸ்தினாரை போல் வாழ்ந்தாலும் நமக்குள் இருக்கிற புனிதத்தை, நமக்குள் இருக்கிற மனிதத்தை, நமக்குள் படைத்திருக்கிற கடவுளுடைய சாயலை புரிந்து கொண்டால் நாமும் புனிதர்களாகலாம். நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுடைய அர்த்தத்தை நம்முடைய மணிமுடியை புனித பவுலடியார் சொல்வது போல நாம் இந்த உலகத்திலே பயணிகளாக இருக்கிறோம், திருப்பயணிகளாக இருக்கிறோம். இந்த திருப்பயணிகள் என்பவர்கள் அவர்கள் இலக்கை போய் சேர வேண்டும். எந்த புனித தலத்திற்கு போகிறார்களோ, எந்த புண்ணிய பூமிக்கு போகிறோமோ அந்த தலத்தை அடைய வேண்டும். போகிற வழியிலே குடித்து விட்டு கும்மாளம் அடித்து தவறு செய்து வழிமாறி அங்கு அடிபட்டு செத்து போனால் நாம் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்களாய் விடுவோம். ஆக புனித பவுலடியார் கூறுவது போல, நான் என் விசுவாச பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய பயணத்தை முடித்து விட்டேன், எனக்கான பரிசுக்காக ஆண்டவருக்கு முன் நிற்கிறேன் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்வதற்கு புனித அகஸ்தியனார் நம்மை அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி என்னை போல மனமாறுங்கள், என்னை போல எடுத்து வாசியுங்கள், என்னை போல இறைவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள், என்னை போல இறைவனிடம் திரும்பி வாருங்கள், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து நிறைவாக்குவார், அவர்களே நிம்மதியையும் நிறைவையும் காண்பீர்கள். ஆக அகஸ்தினாருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது, இதயம் திறந்த போது, அவர் விழித்துக் கொண்ட போது எதிர் வருகிற ஆண்டவரை கண்டார். அவருடைய மறைபொருட்களை எல்லாருக்கும் அறிவித்தார். அவரும் அறிந்து கொண்டார், அவர் மீட்படைந்தார். அவரை போல நாமும் மீட்படைய நமக்காக துடிக்கிற இயேசுவின் இதயத்தை பார்ப்போம், அதை உற்று உற்று பார்ப்போம். இயேசுவின் திரு இதயமே எங்கள் இதயத்தை உன் இதயம் போலாக்கும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இதயமே என் குடும்பத்தின் மீது சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இதயமே என் பிள்ளைகள் மீது சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இதயமே என் குருக்கள் மீது சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இதயமே என் குடும்பங்களின் மீது சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இதயமே என் பங்கின் மீது சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மறைமாவட்டம் ஆயர்கள், திருத்தந்தை, உலக மக்கள் அனைவர் மீதும் சிநேகமாயிரும். நீ இரக்கம் கொண்டால் ஒழிய இந்த உலகம் தோயில் இருந்தும் தோல்வியில் இருந்தும் தீய வழிகளில் இருந்தும் மீட்படைய முடியாது. உம்முடைய இரக்கம் மட்டுமே, உம்முடைய இரக்கத்தின் வாஞ்சை மட்டுமே எங்களை ஈடேற்றும் என்ற நம்பிக்கையில் புனித அகஸ்தினாருடைய பரிந்துரையை வேண்டிய மக்களாய் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். நல்ல தேவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து இயேசுவின் இதய அன்பால் நம்மை நிரப்புவாராக. ஆமென். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்தபடியாக மாறி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுப்புங்கள்.
சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து அவையினருடைய ஆழங்கள் வெளிப்பட்டன. எவ்வாறு மீட்பறிந்திருந்த இதயத்திலும் அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்படைக்கும் ஒற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் வந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதமான தூதர்களுடன் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. அவர் பாடுபட மனமுவந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நதியாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு எல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமண இந்த ஊழியமுடைய தகுதியற்ற உன் பிள்ளைகள் என்று நீ கைவிட்டு விடாமல் எங்களை இந்த திருப்பிடத்திற்கு அழைத்து வந்த உன் திருமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த திருப்பணிகளை கடந்து கொண்டு தெய்வீக அடிப்படையில் இந்த நற்கருணை விருந்திலே பங்கு கொள்கின்ற எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்து ஒற்றுமையை உருவாக்கியிருக்கிறோம். உலகெல்லாம் பறந்து கிடக்கிறோம். திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் முதல் திரு அவையை அன்பின் நிறைவை அடைய செய்திருக்கிறோம். தந்தையை உலகம் முழுவதும் ஏக்கத்தோடு உண்மை நோக்கி பெருமூச்சறிந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்களுக்கு முழு விடுதலை வேண்டும். உலர்ந்த எலும்புகள் போல இருந்த இஸ்ரவேல் மக்களுக்குள் உன் ஆவியை ஊதி அவர்களை உயிர் பெறச் செய்தது போல உன் மக்களுடைய வாழ்வை பிடித்துக் கொண்டிருக்கிற கொரோனா என்ற பற்றின் மீது உன் ஆவியின் வல்லமையை பொழிந்து பூமியின் முகத்தை புதுப்பித்தரணும், துடைத்தரணும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிறோம். உயிர்த்தவோம் என்ற எதிர்நோக்கோடு வாழ்ந்த உலகில் உம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மன்னராக
இன்று மரித்த குருக்கள் கண்ணியர்கள் பொதுமையில் ஒவ்வொருவரையும் வெள்ள ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் இதய அன்பை குறித்து எங்கள் மீது இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவருக்கும் அறியா அவருடைய அன்பு கணவரான எங்கள் திருத்தல பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பர் இயேசுவின் திருத்தூதர்கள் இவர்களில் புகழ்ந்தவராக இருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெடுத்து வரவர உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அன்பற்று அன்பு இல்லாததனால் அன்பு செய்யப்படாததனால் எங்களுக்கு அன்பு செய்ய யாருமே இல்லையே என்று உணர்கிற பிள்ளைகளுக்காக இந்த திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், பிரிந்து கிடக்கிற தம்பதியர்கள் இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய வல்லமையான தெய்வீக அன்பு அவர்களை ஒன்று சேர்த்து குடும்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் மகிழ்ச்சியும் அன்பும் திளைக்க நாம் கரம் விரித்து அன்பின் தேவனிடம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொடையாக வளர்ந்து வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்தில் இருந்தும் பாவத்தின் கொடுமைகளில் இருந்து விடுதலை பெற்று எந்த கலக்கமும் பயமும் இல்லாமல் நாங்கள் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேர்ப்பு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சீடர்களுக்கு வாக்களித்தேன். அன்பற்ற அமைதியற்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உண்மை ஏறிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இயேசுவின் இதய அன்பையும் சமாதானத்தின் அதனோட திருவிழம் கொள்கிறாங்க என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் அன்பை உலகிற்கு எடுத்து வந்த திரு இதயம். நம் மீது அன்பு கொண்டவர் தொடர்ந்து நம் மீது அன்பு கொள்ளானார். நம் மீது அன்பு கொண்டவர் இறுதி வரை அன்பு கூற விரும்பி அன்பாகவே இருக்கிறார். தன்னுடைய அன்பை தன் இதயத்தின் வழியாக தன் விழாவிலிருந்து பொங்கி வருகின்ற தண்ணீரும் ரத்தமுமாக அருளுடையாளத்தின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து அன்பின் மக்களாய், அன்பு செய்யப்படும் மக்களாய், அன்பு செய்யும் மக்களாய் வாழ அழைக்கிறவர்.
எல்லாருடைய திருவிருந்திலே கலந்து கொண்டு அன்பே வாழ்வாக கொண்டு இருக்க போகிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவனை விருந்தளிக்க வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் உட்கொள்ளும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமும் கருணையும் கொண்ட ஆண்டவரே, மக்கள் நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு திருவிருந்து திருப்பலிக்காக நாங்கள் உமக்கு நன்றி நல்கின்றோம். எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்பினர்களாய் நாங்கள் என்று வாழவும் இயேசுவின் இதய அன்பு வழியாக கடவுளுடைய இரக்கத்தை கண்டுபிடிக்கவும் நாங்களும் எங்கள் குடும்பமும் ஆண்டவருக்கு பணி செய்யும் மக்களாக கடவுளை தேடும் மக்களாக மாறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் திரு இருதய அன்பை உணர்ந்து கொண்ட புனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆண்டவருக்குள் நிறைவு கண்டது போல் ஆண்டவர் இயேசு வழியாகவே நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நிறைவும் நிம்மதியும் முழு பலனும் உண்டு என்ற நம்பிக்கையில்
இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனிதப்பன் இருந்தார் இயேசுவின் அன்பை இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனிதப்பன் இருந்தார் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையும் திருவழியிலே மறந்திடாதிருக்கையும் திருவழியிலே மறித்துக் கொண்டிடும் தாக்கி மனதில் இல்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனிதப்பன் இருந்தார் இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு அதிசய அன்பு ஆரம்பம் இல்லையான அன்பு கடகமில்லா அன்பு கருணை செய் அன்பு கடகமில்லா அன்பு கருணை செய் அன்பு கருவாதி நாளை தட்டி சொல்லிடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனிதப்பன் இருந்தார் இயேசுவின் அன்பை இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடமை புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசுவின் திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். இயேசுவின் திருஹிருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். இயேசுவின் திருஹிருதயமே. எங்கள் சிநேகமாயிரும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே